எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் அங்கே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்துக்கு தான். இங்கே டீச் மீ டாட் நடத்தப்படுற மாபெரும் கல்வி கண்காட்சி வந்து நடந்து கொண்டு வருது. இப்போ 3வது வருஷமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது நடக்கிறது எங்கேன்றா இந்த பண்பாட்டு மையம் எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே நிறைய விஷயங்கள் இப்போ வெறுமனே இந்த கல்வி கண்காட்சி மட்டும் இல்லாமல் இங்கே ஹேக்கத்தோன், செஸ், ஃபுட் ஸ்டால், டான்ஸ் காம்படிஷன் அப்படி நிறைய விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கு. 30ஆம் தேதி 31ஆம் தேதி நடக்குது. இந்த வீடியோ எப்படியும் இரவு பார்ப்பீங்க. நாளைக்கு 31ஆம் தேதி மறக்காம நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பாத்தீங்கன்னா இங்க ஜெரீன் நிக்கிறார். இன்னைக்கு இந்த எடியோ எக்ஸ்போ நடக்கிறது நண்பர் இந்தியால இருக்கு. அப்ப வீடியோ பார்த்தா கரெக்டா எங்களுக்கு அப்ப இவன் நடக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தோம். அதோட செஸ் காம்படிஷன் இருக்குன்னு போட்டிருந்தோம். நான் நாளைக்கு போடுவோம். ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு நாங்க உள்ளூர் போய் பார்ப்போம். இலங்கை முன்னணி கல்வி நிறுவனங்களையும் பல்கலைக்கழகங்களையும் ஒரே இடத்துல சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இந்த படங்கள்ல இந்த பார்லிமெண்ட்டுக்கு போற மாதிரியே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் நிறுவனத்தால தான் இது ஆர்கனைஸ் பண்ணி நடத்தப்பட்டு வருது. நல்லா யாழ்ப்பாணத்துல கர்நாடக பாருங்க வடிவம் பாருங்க. வாங்க நாளைக்கு நடக்குது. எல்லாரும் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வந்து முதல்ல எடுக்கிறோம். ஃபயரா இருக்கிறான். பழமையா சரண் இருந்துட்டு நிற்கிறவன் இந்த ஒரு எழும்பினவன் அப்படி நிற்கிறான். நன்றி. இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. நாங்கள் இந்த நாட்டை இந்த எக்ஸிபிஷனை பற்றி கேட்டு தெரிஞ்சுள்ளோம். சொல்லுங்கண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்கே நாங்கள் நிற்கிறோம்னா எஃப்னா திருவள்ளுவர் கல்ச்சரல் சென்டரில் நிற்கிறோம். இங்கே இப்போ டீச் மீ கம்பெனியோட எடியூ எக்ஸ்போ 3வது தரமாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த எடியூ எக்ஸ்போவில் யாருக்காக இந்த விஷயம் நாங்கள் செய்கிறோம்டா, நீங்கள் ஒரு A லெவல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை A லெவலில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு அண்டர் கிராஜுவேட்டாவோ ஒரு கிராஜுவேட்டாவோ ஒரு வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளாவோ இருக்கலாம். உங்களுக்கான பிளேஸ் தான் இது. நீங்கள் பார்ட் டைம் ஜாப் தேட போகிறீங்களா, இல்லை உங்களோட கேரியரை என்ன தான் டிசைட் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களோட கேரியர் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண போகிறீங்க, நீங்கள் இப்போ பேசிக்ஸ் முடிச்சுட்டிங்க மாஸ்டர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான வழிகளை நாங்கள் இங்கே தருவோம். அண்டு நீங்கள் ஃபாரினில் போய் தான் படிக்கிறவங்களோட பிளானாக இருந்தாண்டா இங்கே வந்தால் ஸ்காலர்ஷிப்ஸோட ஒரு 50% 40% ஸ்காலர்ஷிப்ஸோடு நீங்கள் ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே வந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாரவங்க போர் அடிக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டுக்காக நாங்கள் இங்கே ஓப்பன் மைக், மற்ற பெர்ஃபார்மன்ஸ் ஹப், மற்ற டான்ஸ் காம்படிஷன், ஆர்ட் கேலரிஸ், பெயிண்ட் ஆர்ட், அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை இங்கே செஞ்சுட்ருக்கோம். செஸ் டூர்னமெண்ட் அப்படின்னு ஒன்றும் இருக்குது. அது வந்து ஓப்பன் கேட்டகரியும் இருக்குது, ஏஜ் கேட்டகரியும் இருக்குது. அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் மணி அவார்டு. அண்ட் கோடிங்கில் நீங்கள் ஒரு கைதேர்ந்தவராக இருந்தீங்கன்னா இங்கே கோடிங் பூட் கேம்ப் ஒன்று நடக்குது, அதுக்கும் ப்ரைஸ் மணி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே மாஸ்டர் கிளாஸஸும் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எதிக்கல் ஹேக்கிங்கில் ஒரு மாஸ்டர் ஆகணும்னா இங்கே நடக்கிற மாஸ்டர் கிளாஸுக்கு வந்தால் நீங்கள் மாஸ்டர் ஆகலாம். தேங்க்யூ. அதெல்லாம் அந்த ஹேக்கத்தோன் நடக்குது. இன்னொன்று ஹேக்கத்தோன் வந்து அது தனியாக நடக்குது. ஹேக்கத்தோன் வந்து கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்காக தனி ஒரு இடத்துல நடக்குது. அது கோடிங் இல்லை ஒரு டாப்பில் இருக்கிற 2-3 ஜட்ஜஸ் மாற வச்சு நாங்கள் அந்த விஷயத்த செஞ்சிட்ருக்கோம். ஓகேண்ணா. அதோட வந்து இப்போ 2 நாளும் ஒரே ஈவெண்ட்டாக இருக்காது, வேறு வேறு ஈவெண்ட். இன்றைக்கு நாங்கள் நடக்க போகிறது வந்து இன்றைக்கு நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கப் அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கிறோம். பெர்ஃபார்மன்ஸ் கப் அப்படின்னா என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, நீங்களால் பாட்டு பாட முடியும், மிமிக்ரி செய்ய முடியும்னா நீங்கள் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபார்மை வெளியில் அவுட்டில் நீங்கள் உள்ளுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். நாளைக்கு நாங்கள் வைக்கிறது டான்ஸ் காம்படிஷன். உங்கள்கிட்ட டான்ஸ் திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் சோலோவாகவும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், டியோவாகவும் பெர்ஃபார்ம் பண்ணலாம், குரூப்பாகவும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பெர்ஃபார்ம் பண்ணி அதில் நாங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஈச் வின்னர் செலக்ட் பண்ணி அதுக்கு ப்ரைஸ் மணி நாங்கள் கொடுப்போம். நல்லா இருக்கு. நன்றி அண்ணா. ஓகே, தேங்க்யூ. உள்ளே வந்தோடனே இடக்கை பக்கம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டால் இருக்குது. ஒன்று வந்து கொத்தலாவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டின்னு, மற்றது ஆப்பிட்டுன்னு. ஆப்பிட்டில் இருக்கிற இந்த வித்தியாசமான கோர்ஸ் சைக்காலஜி, லோ, மற்றது டூரிசம், கிராஜுவேட் ஸ்கூல், மற்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதில் பற்றி எல்லா விதமான டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி கொத்தலாவில் யூனிவர்சிட்டிலையும் இதே மாதிரி லோ, மற்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதில் எல்லாம் இருக்குது. மாஸ்டர்ஸ் டிகிரியும் இருக்குது. நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை இங்கே வந்து தெரிஞ்சு கொள்ளலாம்.
இப்போ இந்த கோர்ஸ் எல்லாம் கொத்தலாவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கோர்ஸோட தான் இந்த விலையெல்லாம் இருக்குது. எதுனா இல்லை கணக்கு வேறு வேறையாக இருக்குது. கவர்னன்ஸும் இருக்குது, டிஃபென்ஸ் அதுகளும் இருக்குது. இப்போ லோ அதுகள் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, எல்லாம் சேர்த்து தான் வச்சுருக்காங்க. இப்போ இங்கால வேலை வாய்ப்பு விஷயங்களும் இங்கே இருக்குது. இப்போ இதில் ஏஐ எனேபிள் கரியர்னு சொல்லி ஒரு ஆட் போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தந்த ரோல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இந்தந்த வேலைக்கு வந்து ஆக்கள் தேடி கொண்டிருக்கீங்க. நீங்கள் இதில் போய் அப்ளை பண்ணலாம். உங்களோட கம்பெனியை பற்றி சொல்லுவீங்களா? என்னது டிஜிட்டல் பிளாங்க ஓகே, யூகே பேஸ்ட் கம்பெனி. யூகே பேஸ். நான் வந்து இ-காமர்ஸ் தான் கடமை. இது ஓன் ப்ராடக்ட் வந்து நான் யூகேல இருந்து கனடா, அமெரிக்கா, யூரோப் கண்ட்ரிக்கு செய்கிறோம். ஓகே, அதுக்குரிய பேக்கெண்ட் சப்போர்ட் வந்து எஃப்னா எல்லாம் இருக்கு. ஓகே. எஃப்னா திருநெல்வேலி இருக்கு ஒரு பிரான்ச், பட் நெல்லியடி சங்கானையில் இருக்கு. எங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்துன்னா வந்து மெயினாக வந்து எங்களோட டார்கெட்ஸ் வந்து ஏஐ டூல்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணி செய்கிறோம். என்ன நேரத்தை திட்டப்படுத்துறதுக்கும் இனி ஏஐ பழகி வச்சு எங்களுக்கு தேவை ஃபியூச்சர். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இந்த வேகன்சி இருக்கு. இப்போ ஏஐ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ன்ற என்ன மாதிரி என்ன எனக்கு அது இது வந்து ஆர்கிடெக்சர் வந்து எங்களுடைய ஸ்ட்ரக்சர், எங்களோட இது சம்பந்தம். எங்கள் கம்பெனி ஓன் பர்பஸ் தான் ஹையர் பண்ணுறோம். எங்களுடைய ஆட்டோமேஷன் டீம், ஆர்கிடெக்சர், சீனியர் டெவலப்மெண்ட் வந்து எங்களோட பைத்தான் டெவலப்பர்ஸ் வந்து எங்களோட மெயின் டாஸ்க் வந்து அவங்களாம் எங்களோட கம்பெனியோட வேலையை வந்து ஈஸியாக. ரைட். இப்போ இன்டர்ன்ஷிப் வந்து ஏஐ சம்மந்தமாகவே அது நான் ஏஐ இன்வால்வ் பண்ணி தான் மிஷின் லேர்னிங்கும் இருக்கு. ஃபுல்லாக வந்து நான் ஏஐயோட ஃபேமிலி தான் ஒர்க் பண்ணுறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இ-காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இன்டர்ன்ஷிப்பும் செய்யலாம். எல்லாத்தையும் இருக்கு. இ-காமர்ஸுக்கு இருக்கு, மற்றது சீனியர் டெவலப்மெண்ட் சைட்டுக்கு இருக்கு. டெவலப்மெண்ட்னா என்ன லாங்குவேஜ்ல எதிர்பார்க்குறீங்க? பைத்தான் பார்க்கலாம், பைத்தான், பிஹெச்பி, மற்ற ஃப்ரேம்வொர்க்ஸ் அண்ட் லாராவில். இப்போ இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியே இல்லாட்டி ஒன் சைட் வந்து 100க்கு மேல ஸ்டாஃப். இப்போ நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து மேனேஜ் பண்ணுற கஷ்டம். ரைட். தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதில் இன்டர்ன்ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இ-காமர்ஸுக்கு, மற்றது ஆட்டோமேஷன் இன்ஜினியர், மற்றது சீனியர் டெவலப்பர், இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இந்த மூணுக்குமே வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குது. அதோட இந்த ஆட்டோமேஷன் வந்து NI10 அதை யூஸ் பண்ணி செய்யணும். அப்போ அதில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து இந்த ஏஐ ரிலேட்டடாக மற்ற ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக செய்ய போகிறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் நிறைய படிச்சும் கொள்ளலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மேலேயும் இங்கே வேறு ஸ்டோல்கள் இருக்குது, அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. அதான் என்னடா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இடங்கள் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இதில் ஆர்ட் சப்ளைஸ், இங்கே வந்து நீங்கள் ஆர்ட்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த பெயிண்ட்ஸ், மற்ற சில பேருக்கு அந்த பேப்பர் எல்லாம் வித்தியாசப்படும், ட்ராயிங் கேட்ட மாதிரி அப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் இல்லாட்டி வாங்கணும்னா இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதோட அவன் கடையின் இப்போ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியும் போட்டிருக்கீங்கன்னா இது மூலமாக நீங்கள் அவையோட தொடர்பில் இருக்கலாம். நீங்கள் பாருங்க, ஒரு குட்டி படம் ஒன்று பெரிய வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நாங்கள் ஜெரினா தத்தெடுத்துட்டோம். ஒரு நாளைக்கு ஜெரினா தத்தெடுத்தாச்சு. இங்கால பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவுன்சில் இந்த IELTS கிளாஸுகளுக்கு இருக்கு, பிகாஸ் அவங்களோட கோர்ஸ் என்னென்ன எல்லாம் இருக்கு, அவங்களோட எல்லாம் மேனேஜ்மெண்ட், மெடிசின், கம்ப்யூட்டிங், மற்ற சிவில் இன்ஜினியரிங் எல்லாம் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா கணக்கு இப்போ ஏவியேஷன் படிக்க போறீங்கன்னா அதுக்கான ஒரு கேம்பஸும் இருக்கு, வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மற்ற சார்ட்டர்ட் அக்கௌண்டிங், இப்போ வெளிநாட்டு கேம்பஸ் ட்ரை பண்ண போறீங்க, ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் இருக்கணும்னா அதுக்கான இடங்களும் இங்கே அலை இருக்கு. அதோட ATI, இப்போ HND படிக்கிறதுக்கு ATI இருக்குதாங்க, அவங்கன்ற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கு. இப்போ அங்கேயும் வந்து நீங்கள் என்னென்ன கோர்ஸ் இருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் போகலாம். காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அவங்கள்டையும் இருக்கு. நீங்கள் NVQல என்னென்ன படிக்கலாம்னு நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ இங்கே ஓஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காவும் இருக்கு. ஓஷன் யூனிவர்சிட்டிலன்னா என்னென்ன நாங்கள் படிக்கலாம்?
இதில் வந்து கூடுதலாக வந்து சமுத்திரவியல் சார் விஞ்ஞான தொழில்நுட்ப கற்கனவைகளில் வந்து பல்வேறு துறைகளுக்கு அந்த துறையில் உயர்நிலை வாய்ப்பு இருக்கக்கூடிய சாதாரணமாக ஓயல் வந்து தோற்றி இருந்தாலே போதும் தேசிய தொழில் தகமை சான்றிதழ் அடிப்படையில் வந்து அவங்க மேற்கொண்டு அப்படியே படிச்சு கொண்டு டிகிரி உயர்கல்வி மட்டும் போகக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிராந்திய நிலையத்தில் 6 கோர்சஸ் இருக்குது. தேசிய தொழில் தகமை சான்றிதழ் வழங்குகிற போகுது. அதில் வந்து அது கூட அவங்க பிள்ளைகள் படிச்சு தங்களோட உயர்கல்விக்கு வந்து மற்றபடி யூனிவர்சிட்டி அங்கே போய் அவங்க உயர்கல்வி தொடர முடியும். இப்போ உங்களுக்கு திரைப்படத்துறையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து திரைப்பாசறை மேக் யுவர் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபில்ம்னு சொல்லி இங்கே ஒரு சினிமா கேம்பெயின் வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இங்கேயும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று ரன் பண்ணுறோம், சினிமா மூவ்மெண்ட் உள்ள ஒரு தொழில்துறையாக மூவ்மெண்ட். இப்போ நான் ஒரு 2.5 வருஷமாக கேம்பிங் செட்டப்பில் செய்யணும். ஒரு 40 பேர் ஒன்று டீமாக மாறி 40 பேர் ஒன்று ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணக்கூடிய 40 பேர் பவுனியாவில். இதில் இந்த கேமரா எடிட்டிங் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறீங்க? நான் ப்ரைமரியாக ப்ரொடக்ஷன் ரன் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டான ப்ரொடக்ஷன் ரன் பண்ணுறதுக்குரிய ஒரு டீம் பில்ட் பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும், ரைட்டிங்ல இருந்து ஸ்கிரிப்ட்ல இருந்து ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன்லேருந்து மார்க்கெட்டிங் வரைக்கும். அதில் அதனோட ஒரு படம் எடுத்துருக்கிறோம், ஒரு ஆந்தாலஜி படம். அந்த டீம் படிக்க வந்தாக்கள் அப்படி டீம் ஆகி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து அதை 5 ஷார்ட் ஃபிலிம் சேர்த்து ஒரு ஐலஸ் ஆண்டோர் சொல்லி ஒரு இப்போ ரிலீஸ் உண்மையாக முடிஞ்சது கிட்டத்தட்ட படம். இப்போ ஜனநாயகன் வர டிலே ஆகிறதால எங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று செய்யலாம். ஒன் டைம் ரிலீஸ் பண்ணணும் வேர்ல்ட் வைட் ஒரே நாள். ஓகே, தியேட்டர் கிடைக்கிறதுக்கு இப்போதைக்கு எங்கட மார்க்கெட் வெளியூ இருக்கு சார். அது இப்போ பெரிய படங்கள் வராத ஒரு கேப் ஒன்று தேடி கொடுத்து. சரி அண்ணா, நன்றி. ஐலேசா வந்தோடனே நாங்களும் போய் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ அண்ணா. இப்படி உங்களுக்கு வித்தியாசமான நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் எஃப்னாண்ட ஒரு ஸ்டோல் இருக்குது. இங்கேயும் நீங்கள் இந்த NVQ லெவல் மற்றது HND அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இங்கே நிறைய NVQ கோர்ஸ்கள் இருக்குது, 2-3 ஸ்டோல்களும் இருக்குது. அப்போ அதால் உங்களுக்கு நிறைய கோர்ஸ் செக் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு தான் முதல் முறையாக இந்த இடத்துக்கு வரேன். இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முந்தியெல்லாம் இது அடைக்கப்படும் முதல் நாங்கள் சும்மா இதில் வந்து இந்த குளத்தடியில் இருந்துட்டு போகிறது. ஆனால் இப்போ வெசாக் நேரமெல்லாம் இந்த குளத்தை நல்லா அலங்கரித்து வச்சுருப்பான். ஆனால் இப்போ இந்த இடப்பட்ட ரோட் இருக்குது தானே, அங்கால இருந்து இது முதல் பாதையாக தானே இருந்தது, இதுக்கால நாங்கள் வந்து போகலாம். ஆனால் இப்போ அடைச்சாச்சு. அடைப்பட்ட பிறகு நான் ஒரு நாளும் இங்கே வேறு கிட்டத்தட்ட ஒரு கடைசியாக 2017 வந்து நான் நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு. அதுக்கு பிரைப்பாமாரு நல்லா இருக்கு இந்த இடம். டைம் இங்கே வந்தால் இந்த மரத்துக்குள்ள சும்மா ஃப்ரெண்ட்ஸாக வந்துருக்கிறான். பின்னேரம் 5 மணி வரைக்கும் இருக்குது. நாங்கள் வெயிட் பண்ணி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக நிறைய விஷயங்கள் வரும், அதெல்லாம் மறக்க. நல்லா இருக்கேனே இந்த இடம் பாருங்க. அங்கே அடைச்சிருக்கு தானே, முந்தி இது ஒரு ரோட்டாக இருந்தது, இப்போ அது அடை விட்டு போயிருக்கு. அதுதான் யாழ்ப்பாணம் புது பஸ் ஸ்டாண்ட். இப்போ நான் கொழும்புதலுக்கு AC பஸ் எடுக்கிறது இங்கே வந்தா. இந்த குளத்தை நல்லா க்ளீன் பண்ணி விட்டாங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. மேலே உள்ளே வந்து இதில் இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிபேட் ஒன்று நடந்துகிட்ருக்கு, வாங்க அதையும் போய் பார்ப்போம். இன்றைக்கு பட்டிமன்றம் ஒன்று நடந்தது இங்கே இருக்கிற ஆடிட்டோரியத்தில். அதுவும் டீச் மீயால் தான் நடத்தப்பட்டது. அதில் வின் பண்ணுறாங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது. பட்டிமன்றம் முடிய விட்டு இங்கே கிரியேட்டர்ஸ் மீட்டப்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடந்தது. அப்போ அங்கே நிறைய யூடியூபர்ஸ் வந்துருந்தவே அவையும் சந்தித்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இன்றைக்கு முடிச்சுட்டு அப்படியே அங்கேயே எல்லோரும் சாப்பிட்டுட்டு வெளிக்கிட்டேன். இல்லை
பிரியாணி முடிதான் கெடியாண்டு வாங்க சாப்பிட ஒரு ஆளுக்கு ஒரு சிக்கன் தான் நான் மட்டும் அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது கறி அந்த என்ன என்னமோ தெரியல ஒரு கணக்கு அடுப்போம் செல் சர்வீஸ் தானே நான் மட்டும்தான் சைவம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிய விட்டு டீச் மீ டிஷர்ட் ஒன்று தந்துருந்தவே. இப்போ நாங்கள் யூடியூபர்ஸ் எல்லாரும் அந்த டிஷர்ட் போட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்திருந்தோம் நாங்கள். வந்த எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தது. வாங்க நாங்கள் வீட்டை போயிருந்தோம். இந்தியா வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய கிரியேட்டர் மீட்டப் ஒன்று நடந்தது. அப்போ அங்கே வந்திருந்தாங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருந்தது. அதுதான் என்ன தந்தவே அப்படி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். முதலாவது ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று இருக்குது, என்னென்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கப் ஒன்று வந்துருக்கு. டீச் மீ அவையின் லோகோ மற்றது அவையின் டிசைன்கள் போட்ட மாதிரி இந்த சோஷியல் மீடியான்ற ஒரு கப் ஒன்று வந்துருக்கு. நல்லா இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன வந்துருக்கணும்னு பார்ப்போம். மற்றது கொஞ்சம் பெருசாக இருக்கு. உங்களுக்கு ஏதோ கிணக்க சாமான் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம். அந்த பக்கத்தாலேயே திறக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சாக்லேட், மற்றது பகோடா, லட்டு, மற்றது ரவா லட்டு, மற்றது மிக்சர் இருக்கு. இந்த ஜுலிஜுலிச்சர் சொல்லுவாங்க, அதோட கச்சா வெள்ளா, மற்றது மேஷ்மெலோ இருக்கு. இன்னொரு குட்டி சாக்லேட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பானிபூரி கடை, மற்றது இந்த சின்ன சின்ன கீடெக் வாங்குற கடையெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா இதில் இந்த கேம் இருக்குது தானே, பொம்மை எடுக்கிற கேம் அது நடக்குது. நிலர் ரெஸ்டாரண்ட் ஒரு குட்டி ஸ்டால் ஒன்று இருக்குது. ஒப்போன் அதில் வாங்கலாம். இப்போ நான் விடிய வந்தபடியால் கடைகள் போடப்பட்டு கொண்டிருக்கு. பின்னேறம் வந்தீங்கன்னா நிறைய இங்கே வந்திருக்கு. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.